இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க ஆமா மகா, நீ இந்த நேரத்துல இங்க பேக்கோட வந்துட்டு இருக்க? எங்க போற? அது அது வந்து போச்சு, நல்லா மாட்டிக்கிட்டேன். யார் கண்ணிலையும் படாம போயிடலான்னு பார்த்தா கடைசியில அக்கா கிட்டயே மாட்டிக்கிட்டேனே. இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? மகா, உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்க. கேட்டதுக்கு பதில் சொல்லாம என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? அக்கா, அது கடவுளே, என்ன இது? இப்பதான் கஜேந்திர மாமா கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தா, இங்க இப்ப திவ்யா அக்கா சொல்லி வச்ச மாதிரி என் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. நான் என்னன்னு சொல்லி இவங்களை சமாளிக்கிறது? என்ன பண்றதுன்னே தெரியலையே. மகா, உனக்கு என்னதான் ஆச்சு? இந்த நேரத்துல பேக்கோட எங்க போயிட்டு இருக்க? என்ன மயில் என்ன போன் பண்றாரு? அச்சோ, சுத்தம். மயில் என்ன நான் போன் எடுக்கலன்னதும் திவ்யாக்காக்கு போன் பண்றாரு போல இருக்கு. திவ்யாக்காக்கு இப்ப நான் வீட்டை விட்டு வந்த விஷயம் தெரிய போகுது. திவ்யா, மகா யார்கிட்டயும் சொல்லாம வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. என்னென்ன சொல்றீங்க? ஆமா திவ்யா, எனக்கு புரியல, திரும்பவும் சொல்லுங்க. மகா வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. இந்த விஷயம் இன்னும் வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரியாது திவ்யா. என்னென்ன சொல்றீங்க? ஏன் மகா வீட்டை விட்டு போனா? என்ன நடந்துச்சு? போச்சு, அண்ணன் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிட்டாரு. ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? திவ்யாக்கா வேற வருத்தப்படுவாங்களே. என்னையே அந்த வீட்டை விட்டு போக விடாம படுத்துற கடவுளே. சரி மயிலண்ண, நீங்க மகா இல்லாதது யார்கிட்டயும் சொல்லல? இல்ல திவ்யா, இங்க யாருக்கும் தெரியாது. இந்த விஷயம் தெரிஞ்சதும் நான் உனக்கு தான் சொல்றேன். மகா வந்துருவா, நீங்க யார்கிட்டயும் இத பத்தி சொல்ல வேண்டாம். என்ன திவ்யா சொல்ற? மகா வந்துருவாளா? எப்படி? ஆமா, நான் அவளை பார்த்துட்டேன். இப்ப மகா என் கூட தான் இருக்கா. என்னது, நிஜமாவா? மகா உன் கூட தான் இருக்காளா? ஆமாண்ணே, ஸ்பீக்கர்ல நீங்க பேசின எல்லாத்தையுமே அவ கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. மகா, ஏன் மகா, ஏமா இப்படி பண்ணிட்ட? நீ இப்படி பண்ணுவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்னை வீட்டுல காணும்னு நான் பதறி போயிட்டேன் தெரியுமா? எனக்கு ஒரு நிமிஷம் கையும் ஓடல காலும் ஓடல. எங்களெல்லாம் விட்டுட்டு நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்ட. மயில் அண்ணன், அது வந்து நீ வீட்டுக்கு வா மகா, நான் உன்கிட்ட இங்க வச்சு பேசிக்கிறேன். திவ்யா, நீ மகாவை உடனே கூட்டிட்டு வீட்டுக்கு வா. சரிண்ணே, நான் வந்துடுறேன். நான் வர வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். யாராவது ஏதாவது கேட்டா சமாளிங்க, நான் வந்து பேசுறேன்.